இந்த ஒரு ஒரு சாட்சி வந்து ரொம்ப ஆச்சரியமான ஒரு சாட்சி. ஒரு பையன் வந்து ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கும்போது அவனுக்கு எல்லா பாடத்துலையுமே மோஸ்ட்லி 80% மேலே எடுத்துருவான். ஆனால் மேக்ஸில் மட்டும் பார்த்தீங்கன்னா சுத்தமாக வராதான். என்னென்னமோ முயற்சி எடுத்து பார்த்தாங்க, என்னென்னமோ டியூஷனுக்கெல்லாம் போட்டு பார்த்தாங்க. ஆனால் அந்த மேக்ஸ் பாடம் மட்டும் ஜஸ்ட் பாஸ், அந்த மாதிரி தான் பாஸ் பண்ணுவாங்க. மற்றது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா 85, 90, 68, 70 அந்த மாதிரி நல்ல மதிப்பெண். அது ஏன் அப்படின்னு சொல்ல தெரில. அவருக்கு அந்த மேக்ஸ் வந்து புரியவும் இல்லை. அப்போ அவங்க அம்மா அப்பா கூட நிறைய திட்டுவாங்களாம்மா, நீ அதில் மட்டும் ஏன் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் இருக்க, நீ கொஞ்சம் அதில் கான்சன்ட்ரேட் பண்ணு. இல்லை நானும் பண்ணி தான் பார்க்குறேன், ஆனால் சரியாகலை அப்படின்னு. அப்போது ஒரு தீர்மானம் அந்த பையன் வந்து சர்ச்சில் போகும்போது ஒரு பொருத்தனை ஒன்று எடுத்துருக்க. என்ன பொருத்தனை அப்படின்னு சொன்னால், ஆண்டவரே நான் இனி என்ன பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னால், ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் நான் படிக்க மாட்டேன், ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் படிக்க மாட்டேன், ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் முழுக்க அது உங்களுக்காக மட்டும்தான் செலவு பண்ணுவேன். நான் ஊழியத்துக்கு போவேன், சர்ச்சில் வேலையெல்லாம் செய்வேன், அதனால் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நான் என் புத்தகத்தை எடுத்து படிக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு பொருத்தனை எடுத்துருக்கேன். ஸோ அந்த பொருத்தனையை போயிட்டே இருக்குது. அடுத்து எக்ஸாம் வருது. எக்ஸாம் வந்தால் கரெக்டாக அந்த மேக்ஸ் எக்ஸாம் வந்து மண்டே வந்துச்சாங்க, திங்கக்கிழமை. மற்ற எல்லா எக்ஸாமுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 4 நாள் 2 நாள் லீவாமா. ஆனால் இந்த எக்ஸாமுக்கு மட்டும் அவ்வளோதான், சனிக்கிழமை லீவு, ஞாயிற்றுக்கிழமை, சனிக்கிழமை எக்ஸாம் நடக்குது, ஞாயிற்றுக்கிழமை லீவு, திங்கக்கிழமை எக்ஸாம். இவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலையாமா. ஆண்டவரே நான் இப்படி ஒரு பொருத்தனை வேற எடுத்துட்டேனே, ஆனால் அந்த பொருத்தனை நான் மீற மாட்டேன் அப்படின்னு சொல்லி உட்காந்து ஜெபம் பண்ணி எல்லா வேலையும் சர்ச்சில் எல்லாம் முடிச்சுட்டு அடுத்த நாள் எக்ஸாம். நைட்டு 11 மணிக்கு மேலே புத்தகத்தை திறந்து இனி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஊழியத்தை முடிச்சு படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் படிக்க யாரோ ஒருத்தர் வந்து இந்த கொஸ்டின் உனக்கு வரும், இது உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்தது மாதிரியே இருந்துச்சாமா. அவர் உடனே அதை படிக்க ஆரம்பிச்சிட்டார். அதெல்லாம் படிக்க ஆரம்பிச்சுட்டு, நீங்கள் நம்ப மாட்டீங்க, வாழ்க்கையில் ஒரு மேக்ஸில் வந்து 96 மார்க் வாங்கியிருக்கிறாரு. 96 மார்க்கு 96 மார்க். அவர் வந்து நினைச்சு அவர் போய் கொஸ்டின் பேப்பரை பார்த்தா அவர் என்னென்ன படிச்சிருக்காரோ எல்லாமே அதில் வந்துருச்சாமா. அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரை நம்ம வந்து ஒருவேளை ஆரம்பத்தில் உங்களுக்கு கிடைக்காம இருக்கலாம். நான் 21 நாள் வந்து நான் ஏற்கனவே ஜெபம் பண்ணியிருக்கிறேன் பாஸ்டர், ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை நான் இன்னும் பார்க்கலையே. ஆண்டவர் நிறைய வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, நான் நிறைய பொருத்தனை பண்ணினேன், நான் நிறைய ஜெபம் பண்ணேன், ஆனால் வந்து எனக்கு அதனுடைய பலன் எல்லாம் கிடைக்கலையே அப்படின்னு எல்லாம் நினைக்காதீங்க. அவருடைய நாமத்திற்காய் காண்பித்த பிரயாசத்தை ஆண்டவர் கணக்கிலே வச்சிருக்கிறாரு. கண்டிப்பாக அதனுடைய பலனை ஆண்டவர் உங்களுக்கு தராம போகவே மாட்டார். அந்த 21 நாள் கர்த்தர் சமூகத்தில் நீங்க செலவு பண்றதனுடைய ஆசீர்வாதத்தை கண்டிப்பா உங்களுடைய கண்கள் காணும். இனி நீங்க செய்ய போற இப்போ 21 நாள் ஜெபிக்கிற இந்த ஜெபத்திற்கு ஒரு பலனை கண்டிப்பா ஆண்டவர் வைத்திருப்பார். தம் நாமத்திற்காய் காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. உலகத்தில் இருக்கிற ஒரு ராஜாவே கணக்கில் எவ்வளோ பெஸ்டா இருக்கணும்னு நினைக்கும் போது பரலோக ராஜா வந்து கண்டிப்பா அவருடைய கணக்கில் வந்து தவறவே மாட்டார். நம்ம நிறைய பேர் சொல்லுவோம், இதுக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஜெபிச்ச ஜெபத்துக்கு இப்போ பதில் கிடைக்குது, 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் உபவாசம் போட்டேன் அதுக்கு இப்போ பதில் கிடைக்குது. அப்போ நான் நம்புறேன் அதையெல்லாம் ஆண்டவர் கணக்கிலே வைப்பார். ஆனால் இந்த ஜெபத்தையும் என்ன பண்ணுவார்னா கர்த்தர் கணக்கிலே வைத்திருக்கிறார். அதனால எல்லாருமே வந்து ஒரு தீர்மானத்தோடு இருக்கணும். ஒருவேளை ரெகுலராக வந்து இந்த ஜெபத்தில் வந்து காலை 5 o'clock டெய்லி நடக்கும், அதனால் உங்களுக்கு வர முடியாதவர்களாக கூட இருக்கலாம். ஆனால் நீங்கள் வீட்டில் இருந்தாவது இந்த ஜெபத்தில் நீங்கள் கலந்து கொண்டு இந்த 21 நாட்களை வந்து ஒரு பொருத்தனையாகவே நீங்கள் எடுத்துடணும். ஒரு பொருத்தனையாகவே எடுத்து, இல்லை ஆண்டவரே நான் உங்களை உறுதியாக பிடிக்க போகிறேன், நான் வசனத்தை எல்லாம் நான் நேசிக்க போகிறேன், எனக்கு நீ செய்வீர் அப்படிங்கிற ஒரு பொருத்தனையை நீங்கள் செலுத்தி அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இதனுடைய பலனை உங்களுடைய கண்கள், நம்முடைய எல்லாருடைய கண்களும் காணும் என்று நான் நம்புகிறேன். ஆமேன் செய்துங்க. இந்த ஜெபத்தை வந்து நம்ம வந்து விசேஷமாகி இரக்கம் செய்யும் வரை உண்மையே
அப்படின்னு வைக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, நம்முடைய வேதத்தில் ஒரு வசனம் இருக்கிறது. சங்கீதம் 123ஆம் சங்கீதத்தை எடுக்கலாமா? 123ஆம் சங்கீதத்தில் 123ஆம் சங்கீதம் 2வது வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். 123வது சங்கீதத்தில் 2வது வசனத்தை வாசிக்கலாமா? இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமானின் கையை நோக்கி இருக்குமாறு போலவும், வேலைக்காரியின் கண்கள் தங்கள் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமாறு போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரை எங்கள் கண்கள் அவரையே நோக்கி இருக்கிறது. இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். இதோ வேலைக்காரனுடைய கண்கள் தங்கள் எஜமானின் கையை தங்கள் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமாறு போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரை எங்கள் கண்கள் அவரையே நோக்கி கொண்டிருக்கும். ஸோ இந்த வசனத்தினுடைய அடிப்படையில் தான் இந்த 21 நாள் ஜெபத்தை நம்ம செய்ய போறோம். தேவ மனுஷன் இந்த இடத்துல என்ன எழுதுறாரு அப்படின்னா, எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரை எங்களுடைய கண்கள் ஆண்டவரையே நோக்கிட்டு இருக்கும். எங்களுக்கு அற்புதம் செய்கிற வரைக்கும் நாங்கள் ஆண்டவரை விட மாட்டோம். இது ஒரு ஆண்டவருடைய பிள்ளையினுடைய ஒரு மிகப்பெரிய விசுவாசத்தை சார்ந்தது. அதான் தேவனுடைய மனுஷனாகிய யாக்கோபை குறித்து வேதம் சொல்லுது. யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். ஒரு புருஷன் அவனோட போராடி மேற்கொள்ளாததை பார்த்து, என்னை விட்டு பொழுது விடிது, நான் போகும். உடனே அவர் சொல்றாரு, நீர் என்னை ஆசீர்வதித்தாலே ஒழிய நான் உம்மை விட மாட்டேன், நான் உன்னை விட மாட்டேன், நீ எனக்கு தெரியும். அப்பதான் அந்த போராட்டம் நடந்துட்டு இருக்குது பாருங்களேன். போராட்டம் நடந்துட்டு இருக்கும்போது தேவனுடைய மனுஷன் என்ன சொல்றாருன்னா, நீ மனுஷனோடையும் போராடி மேற்கொண்ட, இப்ப யாரோட போராடி மேற்கொண்ட? சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில பரம்பரையா அது இருக்கும். கண்டிப்பா அதை நீங்க சுமந்தே ஆகணும்னு சிலது இருக்கும். 4 தலைமுறை 5 தலைமுறை வரைக்கும் இது இருக்கும் அப்படின்னு சொல்லி. அதான் நான் ஊழியம் செய்ய வந்த அந்த புதிதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு ஃபேமிலியில் ஒரு சாபம் இருக்குது. அது என்ன சாபம் அப்படின்னா, அந்த குடும்பத்தில் 45 வயதிற்கு மேல் உள்ளவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. 45 வயசுக்கு மேலே ஆண்கள் அந்த வீட்டில் உயிரோடு இருக்க மாட்டாங்க. அதுதான். ஆனால் அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒரு 4 பேர் இறந்து போயிட்டாங்க. ஆனால் ஒரே ஒருத்தர் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ரட்சிக்கப்பட்டு, இல்லாண்டவரே நான் அப்படி சாக கொடுக்க மாட்டேன், நான் அப்படி விட மாட்டேன், என் குடும்பத்தில் இந்த நபர் உயிரோட வேணும், அந்த சாபங்கள் எதுவாக இருந்தாலும் நான் கேன்சல் பண்ணுறேன் அப்படின்னு ஜெபம் பண்ணி கர்த்தர் இன்றைக்கு அவர்களை தீர்க்க ஆயுசோட ஆண்டவர் அவங்கள வச்சிருக்கிறாரு. அப்போ ஒன்று, ஆண்டவருடைய பிள்ளைங்க ரொம்ப கவனமாக கவனிக்கணும். சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் 4 தலைமுறை 5 தலைமுறை வரைக்கும் சில பிரச்சனைகள், சில வியாதிகள், சில போராட்டங்கள் அது தொடர்கிறதா கூட இருக்கலாம். அது யாராவது ஒருத்தர் தப்பு பண்ணியிருக்கலாம், யாருடைய சாபமாக இருக்கலாம், ஒரு விக்கிரகத்துக்கு முன்பாக நின்றதா இருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு ஜெபத்தில் வரும்போது ஆண்டவருடைய பிள்ளைங்க என்ன பண்ணணும்னா, இல்லை ஆண்டவரே நான் அதை உடைச்சு ஜெபிக்கிறேன், நீங்கள் இரக்கம் செய்யணும் எனக்கு. சில விஷயத்தை ஆண்டவரிடத்திலிருந்து நீங்க பெற்றுக்கொள்றதற்கு நீங்க முன்னாடி போகணும். அதான் வேதம் சொல்லுது. அநீதி உள்ள அந்த ராஜாவினிடத்துல அந்த ஸ்திரீ போய் நின்று எனக்கு இரக்கம் செய்யணும்னு அடிக்கடி தொந்தரவு பண்றதுனால அந்த ராஜா என்ன பண்ணாராமா, அந்த அம்மாவுக்கு இரக்கம் பண்ணினாராமா. அப்போ சிலது நமக்கு இரக்கம் கிடைக்காம இருக்கும். அதை சும்மா விடாம அந்த இரக்கத்தை தான், நீர் எங்களுக்கு இரக்கம், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரை எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கும். ஆமேன்னு சொல்லுங்க. ஸோ அந்த ஒரு தலைப்பில் தான் இந்த ஜெபத்தை நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஏற்கனவே இந்த ஜெபத்தை நம்ம 21 நாட்கள் நடத்தி நிறைய அற்புதத்தை நம்முடைய கண்கள் பார்த்துருக்குது. நிறைய சாட்சிகள் சபையில் நம்ம வாசிச்சிருக்கிறோம். அப்போது இந்த ஜெபத்திலையும் ஆண்டவர் காதுகளில் கேட்க பண்றது மட்டும் இல்லை, உங்க வாய் சொல்ல வைப்பார் என்று நான் நம்புகிறேன். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? போன ஜெபத்தில் நீங்க காதுகளில் கேட்டிருக்கலாம், ஆனா இந்த ஜெபத்தில் நான் விசுவாசிக்கிறேன், உங்க வாயினால கர்த்தர் சாட்சி சொல்ல கர்த்தர் வைப்பார். நீங்கள் சாட்சியாய் நிற்க போகிறீர்கள். இந்த 21 நாட்கள் ஜெபம் முடியும் போது நான் நம்புகிறேன், இந்த ஜெபத்தில் கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் சாட்சியாய் நிறுத்த போகிறார். ஆமென் சொல்லுங்கள்.
கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நான் நம்புகிறேன், நீர் என்னை சாட்சி சொல்ல வைக்க போகிறதற்காக, நான் என்னுடைய வாயினால் அந்த சாட்சியை சொல்ல போகிறதற்காக நன்றி. ஆமென் சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கு விசேஷமாக இந்த இரக்கத்தை குறித்து நான் தியானிக்கும் போது இந்த ஃபர்ஸ்ட் டே வந்து ஆண்டவருடைய 2 விதமான இரக்கத்தை குறித்து உங்களோட சொல்லி நம்ம எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு ஜெபம் பண்ணி இன்னைக்கு கடந்து போகலாம். கர்த்தருடைய சமூகத்திலே நான் வந்து வாக்குத்தத்தத்திற்காக ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்த போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் வந்து ஆண்டவருடைய இரக்கத்தை பற்றி பேசும்படியாய் ஆண்டவர் சொன்னார். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் யார் அப்படின்னா, நமக்காக இறங்குகிற கர்த்தர். அவர் இறங்குகிறவர். அவருடைய இரக்கம் வந்து பெரியது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய இரக்கம் வந்து கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே கிடைக்கணும். அது உலகத்துல 2 மனிதர்களை நம்ம வித்தியாசமா பார்க்க முடியும். இரக்கத்தை பெற்ற ஜனம், இரக்கத்தை பெறாத ஜனம். இரக்கத்தை பெற்ற ஜனங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில நடக்கிறது எல்லாமே ஆச்சரியமா தான் இருக்கும். எல்லாமே ஆச்சரியமா தான் நடக்கும். அவங்களுக்கு எந்த தாளந்துகள் இருக்காது, அவர்களுக்கு பின்னணி இருக்காது, அவங்க எதுவுமே செய்ய தெரியாது. அவங்களுக்கு பொதுவாக கேட்க போனா ஏன் நடக்குதுன்னா, எப்படி நடக்குதுன்னு அவங்கள கேட்டால் அவங்களுக்கே தெரியாதுன்னு சொல்லுவாங்க. என்னமோ தெரியல. அதான் குருவி விழுந்து பனம் மலம் விழுந்த கதைன்னு சொல்லுவாங்கல்ல. குருவி வந்து விழுந்துச்சாமா, கரெக்டாக வந்து அது தொப்புன்னு கீழே விழுந்துச்சாமா. அப்படின்னா இந்த பழம் வந்து பார்த்தீங்கன்னா, மாம்பழத்தை பார்த்தீங்கன்னா பழுக்கும்போது நல்லா பழுத்ததை வந்து நீங்கள் வந்து கையில் அப்படி லைட்டாக தொட்டால் போதும், அதை பிடுங்க வேண்டிய அவசியம் இல்லை. பச்சையாக இருக்கும்போது தான் அதை பிடிச்சி இழுத்து நீங்கள் எடுக்கணும். ஆனால் நல்லா அந்த மரத்துலேயே அது பழுத்துச்சு அப்படின்னு சொன்னால் லைட்டாக அப்படி கையை வச்சாலே நம்ம கையில் வந்துடும். நான் அதை வந்து டைரெக்டாக அப்படி கையில் எடுத்துருக்கிறேன். அந்த பழுத்த மாம்பழத்தை கையை தொட்ட உடனே கையில் வந்துடும். அப்போது ஏற்கனவே அது வந்து பழுத்திருக்கிறதுனால அந்த டைம் வந்து அந்த குருவி உட்கார்ந்தோன்னா அது விழுந்துச்சுன்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி அந்த தேவனுடைய இரக்கத்தை சம்பாதிக்கிற மனுஷனுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அது எதுவுமே இருக்காது. அவர் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த காரியம் நடக்கும். இது வரைக்கும் எத்தனையோ பேர் நினச்சி நடக்காது. அவங்களுக்கெல்லாம் தலைகளை நிற்பாங்க, ஒன்றும் புரியாது. ஆனால் இவங்களுக்கு நடக்கும். அதுதான் கர்த்தருடைய இரக்கம். அப்போ அந்த இரக்கத்தை ஆண்டவர் நம்ம மேல இரக்கமா இருக்கிறார். திரளான ஜனங்கள் வந்து அவ்வளவு கால்நடையாய் நடந்து கர்த்தருடைய வசனத்தை கேட்டு அவங்க பசியையும் பார்க்காம தேவ சமூகத்தில் இருந்த உடனே அவங்க மேல ஆண்டவருக்கு ஒரு இரக்கம் வருது பாருங்க. உடனே ஆண்டவர் இறங்குறாரு. இறங்கி சொல்றாரு, இவங்களுக்கு ஏதாவது சாப்பாடு கொடுக்கலாமா? அப்போ அவங்க சொல்றாங்க, ஆண்டவரே இவங்களுக்கு இத்தனை பேருக்கு எப்படி ஆண்டவரே சாப்பாடு கொடுக்க முடியும்? அது என்ன பெரிய விஷயம், என்ன இருக்கு? உடனே 5 அப்பத்தையும் 2 மீனையும் எடுத்து கர்த்தர் ஆசீர்வதிச்சு ஆண்டவர் அவங்களுக்கு பிட்டு கொடுக்கிறார். எல்லாரும் திருப்தியா சாப்பிட்டாங்களாம். அப்போ அந்த இரக்கம் வந்து அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஆகாரத்தை கொடுத்து அனுப்புது. அப்போ ஆண்டவருடைய இரக்கம் மட்டும் உங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னா அங்க எந்த வழியே இல்லைன்னாலும் நமக்காக ஆண்டவர் அந்த காரியத்தை செய்து முடிப்பார். அப்போ அந்த இரக்கத்தை சம்பாதிக்கணும். ஆண்டவர் வந்து இன்றைக்கு இறங்குவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்தார். ஆண்டவருடைய 2 இரக்கத்தை நம்ம வாசிக்க போறோம். ஒன்று ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாமா? 19ஆம் அதிகாரத்தை, ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்திலே 16வது வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். 19ஆம் அதிகாரத்திலே 16வது வசனத்தை 19ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? அவன் தாமதித்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவனையும் அவன் மனைவியையும் கையையும் அவன் 2 குமாரத்திகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். அவன் தாமதித்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவனையும் அவன் மனைவியையும் அவன் 2 குமாரத்திகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் விட்டார். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளையே, இந்த இடத்துல ஆண்டவருடைய இரக்கத்தை பற்றி இங்க வாசிக்கிறோம். யாருக்கு இந்த இரக்கம் கிடைக்குது அப்படின்னா, வேதம் வந்து ஆபிரகாமோடு இருந்த லோத்துக்கு இந்த இரக்கம் கிடைக்குது. கர்த்தர் அவன் மேல் இரக்கம் வைத்ததினால், ஆண்டவர் அவன் மேல் இரக்கம் வச்சதுனால அவனையும் அவனுடைய மனைவியையும்
அவனுடைய பிள்ளைகளையும் பிடிச்சி கையில் பிடிச்சி பட்டணத்திற்கு வெளியே கொண்டு வந்து விட்டாங்களாம். என்ன அப்படின்னா இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் அந்த தேசத்தை அழிக்கிறதற்காக வாக்கு கொடுத்துட்டார். அவ்வளோதான். அந்த தேசத்தினுடைய கூக்குரல் வானபரியந்தம் போய் எட்டிட்டு அந்த ஜனங்கள் வந்து ரொம்ப அசுத்தமான பாவத்தில் அவங்க ஈடுபட்டாங்க. இப்போ அந்த பட்டணம் அழிய போகுது. அழிக்கிறதுக்காக தூதர்கள் வந்திருக்கிறாங்க. ஒரு பக்கத்தில் ஆபிரகாம் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு. தூதர்கள் வந்து அவனை துரிதப்படுத்துறாங்க. எப்பா டைம் ஆச்சு, நீ பட்டணத்தை விட்டு வெளியே போ, நீ இருக்கிறதுனால தான் இந்த பட்டணத்தை எங்களால் ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு துரிதப்படுத்துறாங்க. ஆனால் இவனை துரிதப்படுத்தினதற்கு பிறகும் அங்க என்ன நடக்குது, அது எவ்வளவு பெரிய பிரச்சனை அப்படின்றத இந்த மனுஷனால வந்து புரிஞ்சுக்கவே முடியல. அப்படின்னா தூதர்கள் சொல்றத வந்து இந்த மனுஷன் நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா, சரி 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 நம்ம வந்து நிறைய பேர் ஊருக்கு கிளம்பும் போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, மீட்டிங் அங்கே ஒரு 10 மணிக்கு அப்படின்னு சொன்னா கரெக்டாக போகணும் அப்படின்னு ஒருத்தர் அவசரப்படுத்திட்டே இருப்பார். போலாம் 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 போலான்னு. ஒருத்தர் இரு என்ன போலாம், இரு என்ன போலாம். அப்ப நான் என்ன நம்புறேன்னா, இந்த லோத்து வந்து தன்னுடைய மனசுக்குள்ள அதை ரொம்ப பெரிய சீரியஸா எடுக்கல. ரொம்ப சீரியஸா எடுத்திருந்தான்னா சொல்றதுக்கு முன்னாடி ஓடுப்பா, விழுந்துச்சுன்னா அவ்வளவுதான், தலை மேல அக்கின்னு விழுந்துச்சுன்னா நம்ம ஒன்றும் இல்லாம போயிடுவோம் அப்படின்னு உடனே ஓடி இருப்பாரு. ஆனா சீரியஸே இல்லாம அவங்க அந்த காரியங்கள் எல்லாம் ஒழுங்குபடுத்திட்டு இருக்கும்போது வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் அவன் மேல் இரக்கம் வைக்கிறார். நான் நம்புறேன் இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, நிறைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே ரொம்ப சீரியஸா எடுக்கக்கூடிய விஷயத்த நம்ம நிறைய பேர் என்ன எப்படி எடுத்தோம் அப்படின்னு சொன்னா, அது ரொம்ப லகுவாய் ரொம்ப ஈஸியா எடுத்தோம். ஆனா ஆண்டவர் நம்ம மேல வச்ச இரக்கத்தினால நம்ம ஒருவேளை அதை ரொம்ப சீரியஸா எடுக்கலைன்னா கூட கர்த்தர் நம்ம மேல் கிருபையா இருந்து அந்த ஆபத்திலிருந்தெல்லாம் என்ன பண்ணாருன்னா கிருபையாய் கர்த்தர் தப்புவித்தார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள், விசுவாசிக்கிறீங்களா? கைகளை உயர்த்தி ஆண்டவரத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே உண்மையிலே உமக்கு நன்றி ஆண்டவரே. சொல்லுங்க, சத்தமாய் சொல்லுங்க, ஆண்டவரே உமக்கு நன்றி. முழு இருதயத்தோட சொல்லுங்க, ஆண்டவரே நிறைய காரியத்தை உண்மையிலே நான் சீரியஸா எடுக்கவே இல்லை, இது இப்படி நடக்கும் இப்படி ஆகும் அப்படின்னு நினைக்கல. ஆனா ஆண்டவரே நான் அந்த இடத்துல மாட்டி அந்த இடத்துல சிக்கணும்னு இருந்த இடத்துல என் மேல நீங்க வச்ச இரக்கத்தினால அந்த இடத்துல இருந்து கர்த்தர் எங்களை கிருபையாய், சொல்லுங்க ஆண்டவரே கிருபையாய் நீங்க காப்பாற்றினதற்காக முழு பலத்தோடு சொல்லுங்க, ஆண்டவரே கிருபையாய் நீங்கள் காப்பாற்றினதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒருவேளை இந்த ஜெபத்தில் இந்த சத்தத்தை கேட்கிறவங்க நீங்க கூட சில காரியங்கள் உங்களுக்கு இவ்வளவு பெரிய ஆபத்து அது இருக்குன்னு தெரியாம இருக்கலாம். இவ்வளோ பெரிய பிரச்சனைன்னு எனக்கு தெரில பாஸ்டர், இவ்வளோ பெரிய ஆபத்துன்னு எனக்கு தெரில பாஸ்டர், ஆனால் நான் கொஞ்சம் தடுமாறிட்டேன், நான் கொஞ்சம் லேட் பண்ணிட்டேன். ஆண்டவர் இன்னைக்கு வாக்கு கொடுக்குறாரு, அப்படிப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கும் ஆண்டவர் என்ன பண்றாராமா, உங்க மேல அவர் வச்ச இரக்கத்தினாலே அந்த ஆபத்திலிருந்து கர்த்தர் கண்டிப்பாக உங்களை மீட்டு எடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க மனசுக்குள்ள நினைச்சிட்டே இருக்கலாம், ஆண்டவரே நான் தெரியாம செஞ்சிட்டேன், நான் அவசரமாக செஞ்சுட்டேன், நான் அப்படி செய்திருக்க கூடாது ஆண்டவரே, எனக்கு யாருமே அன்னைக்கு சொல்றதுக்கு இல்லை, இவ்வளோ பெரிய பிரச்சனையா அது வெடிக்கும்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னா நான் கொஞ்சம் அனுசரித்து போயிருப்பேன், இல்லைன்னா கொஞ்சம் பார்த்து போயிருப்பேன், நான் இவ்வளோ பெரிய சிக்கலில் போயிருக்க மாட்டேன், நான் அறியாமல் ஆண்டவரே செஞ்சேன். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவருடைய வார்த்தை சொல்றது, நீங்க அறியாம செய்ததை அவருடைய இரக்கம் இந்த 21 நாள் ஜெபத்துல அதை வெற்றியாய் செய்து முடிக்கும்னு கர்த்தர் ஒரு ஆபத்து கூட வராம அதிலிருந்து நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் காப்பாற்றுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க அறியாம செஞ்சதிலிருந்து கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார். நீங்கள் அறியாமல் செய்ததிலிருந்து உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் காப்பாற்றுவார். நீங்கள் தெரியாமல் போய் சிக்கி இருக்கிற காரியம் எதுவா இருந்தாலும் இந்த 21 நாள் ஜெபத்திலே கர்த்தருடைய இரக்கம் உங்கள் மேல் திரும்பி உங்களை மீட்டு எடுத்து பெரிய சாட்சியாக நிறுத்தும். நம்புறவர்கள் கைகளை உயர்த்தி, தகப்பனே எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு இரக்கத்தை எங்களுக்கும் எங்கள் குடும்பத்திற்கும் நீர் பாராட்டுகிறதற்காக சொல்லுங்க சத்தமாய், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா. நீர் அதை எங்களுக்கு செய்ய போகிறதற்காக முழு பலத்தோடு சொல்லுங்க, ஆண்டவரே நீர் செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவர் மேல் வைக்கிற முதல் இரக்கம் என்ன அப்படின்னு சொன்னா,
ஃபர்ஸ்ட் ஆசீர்வாதம் இந்த முதல் நாளில் ஆண்டவர் என்ன வாக்கு கொடுக்குறாருன்னா, நீங்கள் அறியாமல் போய் சிக்கின எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் உங்களை மீட்டு வெளியே கொண்டு வருவார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென் சொல்லுங்கள். ஆண்டவர் கொண்டு வருவார்னு எத்தனை பேர் நம்புறீங்க? அது ஆண்டவரால் மட்டும்தான் கொண்டு வர முடியும். நம்ம அவ்வளோ ஞானம் உள்ள நான் அநேக சாட்சிகள் எங்கள் வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் நிறைய சாட்சிகள் இருக்கிறது. அது அவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படின்னு தெரியவே தெரியாது பாருங்க. ஆனால் அவ்வளோ பிரச்சனையிலிருந்து கர்த்தர் அழகாய் பார்த்தீங்கன்னா மீட்டு கொண்டு வருவார். ஒரு விஷயம் இந்த ராமநாதபுரம் புளியகுளத்தில் ஒரு சின்ன சண்டே ஸ்கூல் ஊழியத்துக்காக நானும் என்னுடைய பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட் ஒருத்தரும் போனோம். அப்போ அந்த ஊழியம் அங்கே நடந்துகிட்டே இருக்குது. நாங்கள் பாட்டு பாடி அவங்களுக்கு அதெல்லாம் கற்றுக் கொடுத்துட்ருக்குறோம். அப்போ நாங்கள் கற்றுக் கொடுக்குற சொல்ல ஒரு 5-6 பசங்க எல்லாம் சேர்ந்து பிளான் பண்ணி எங்களை அடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி எல்லாமே அவர் எல்லாம் ரெடியாக இருக்குது. நாங்கள் நடத்திட்டு அப்போ தான் முடிக்கிறோம். அந்த ஆமேன் போட்டு முடிச்சுட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவங்க அந்த வாசல் பக்கத்தில் வந்துட்டாங்க. அந்த வீடு எங்களுக்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கும், மொட்டை மாடி இருக்கும். அந்த கேட்டை திறந்து மொட்டை மாடியில் போய் இதை நடத்திட்டு நாங்கள் பாட்டுக்கு அந்த கேட்டை க்ளோஸ் பண்ணிட்டு வருவோம். இதுதான் வழக்கமாக செய்கிறது. என்னைக்கு போனாலும் அந்த வீட்டில் அந்த அம்மாவும் அந்த குடும்பத்தில் உள்ள யாருமே இருக்க மாட்டாங்க. நாங்களும் எதையும் எதிர்பார்க்காம போயிட்டு வந்துடுவோம். அன்னைக்கு நாங்கள் வாசலை திறந்தா பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 பேர் அப்படியே நின்றுட்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் கூட ஞாயிற்றுக்கிழமை அந்த ஐயாவையும் அந்த அம்மாவையும் வீட்டில் நாங்கள் பார்த்ததே இல்லை. கரெக்டாக அவங்க கேட்டை திறக்கிறாங்க. நாங்கள் இப்படி போகிறோம், ஒரு சத்தம் கேட்குது. அந்த வீட்டினுடைய வாசல் திறக்குது. திறந்துட்டு அந்த ஐயாவும் அம்மாவும் கேட்குறேன், பிரதர் முடிச்சிட்டிங்களா, பிரதர் முடிச்சிட்டிங்களா? உடனே நாங்கள் அவங்களுக்கு நேராக திரும்பி, ஆமாம்மா முடிச்சிட்டோம், இப்போ தான் முடித்தோம் அப்படின்னு சொல்கிறோம். இவங்க நிற்கிறாங்க. உடனே அந்த ஐயா கேட்குறாரு, ஏன்பா இங்கே கேட்டுக்கு முன்னாடி நிற்கிறீங்க? உடனே அவங்க சொல்கிறாங்க, இல்லை ஒரே சவுண்டு போட்டு கத்திட்டு இருந்தாங்க மேலே, அதனால என்னன்னு பார்க்க தான் வந்தோம். அந்த நிமிஷம் அது கரெக்டாக நடக்குது பாருங்க. அந்த நிமிஷம் மட்டும் அவங்க கதவை திறக்கிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் லேட் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக எங்கள் மேலே கையை வச்சிருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் எவ்வளோ நல்லவர். அப்போது இன்றைக்கு இந்த ஜெபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, நான் தெரியாமல் அல்லவோ பண்ணினேன் பாஸ்டர், நான் அறியாமல் அல்லவோ பண்ணினேன், நான் அறிஞ்சு செய்யவே இல்லை பாஸ்டர், என்னை கொண்டு போய் ஒருத்தர் சிக்க வச்சுட்டார் பாஸ்டர், என்னை கொண்டு போய் ஒருத்தர் மாட்டி விட்டுட்டாங்க பாஸ்டர், எனக்கு தெரியவே இல்லை, நான் தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக பண்ணியிருக்க மாட்டேன். அந்த இருதயத்தோடு யார் இந்த ஜெபத்தில் இந்த சத்தத்தை கேட்டாலும் உங்களை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு, உன் இருதயம் சோர்ந்து போக வேண்டாம். நீ தெரியாமல் செய்ததை, அறியாமல் செய்ததை, அது எவ்வளோ பெரிய ஆபத்தாக இருந்தாலும் கர்த்தருடைய இரக்கம் இந்த 21 நாள் உபவாச ஜெபம் முடிகிறதுக்குள்ள கர்த்தருடைய இரக்கம் உங்களை வெளியே கொண்டு வரும்னு நான் நம்புறேன். கர்த்தர் அந்த ஆபத்திலிருந்து உங்களை தூக்கி எடுப்பார். ஆமேன் சொல்லுங்கள். அந்த நஷ்டத்திலிருந்து கர்த்தர் தூக்கி எடுப்பார். ஓ ஹல்லேலூயா. லோத்துக்கு இறங்கின கர்த்தர் இன்றைக்கு இந்த ஜெபத்திலே இருக்கிற நமக்கு கர்த்தர் இறங்குவார். அவருடைய இரக்கம் உங்களை வெளியே கொண்டு வரும். அது ஒன்றும் சேதப்படுத்தாமல் கர்த்தர் தூதர்களை அனுப்பி கிருபையாய் கர்த்தர் உன்மேல் வைத்த இரக்கத்தினால் அவர்கள் உங்களை அதிலிருந்து வெளியே கொண்டு வந்து விடுவார்கள். ஆமேன் சொல்லுங்கள். விசுவாசிக்கிறீங்களா எல்லாரும்? உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் பிள்ளைகளுக்கும் அது நடக்க போகிறது. அந்த தெரியாத்தனமாக கடனில் போய் சிக்கி, தெரியாத்தனமாக லோனில் போய் சிக்கி, தெரியாத்தனமாக இடத்துல போய் சிக்கி, தெரியாத்தனமாக ஒரு குடும்பத்தோடு கூட வாழ்க்கப்பட்டு, இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு அந்த ஞான குறைவினால தெரியாத்தனமாக நீங்கள் போய் சிக்கி இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுது, ஆண்டவருடைய இரக்கம், அவனுக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரில. அதான் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால், அவங்கவுங்க ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு, இந்த சமபூமி எங்கும் நிற்காது, பின்னிட்டு பார்க்காது, நீ எதையுமே எடுத்துட்டு போக, நீ போயிரு, உன் பிராணன் தப்பு வைக்கிறதுக்கு மலைக்கு ஓடிப்போ அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆனா அந்த சீரியஸ்னஸ் அவனுக்கு என்ன பண்ணல, அந்த சீரியஸ்னஸ் புரியல பாருங்க, கொஞ்சம் கூட புரியல. அதை அறிஞ்சுக்கிறதுனுடைய பவர் அவனுக்கு இல்லை. ஆனா ஆண்டவர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினால், இப்போ இந்த ஃபர்ஸ்ட் டே நம்ம என்ன ஜெபிக்கணும்னா, ஆண்டவரே இந்த லோத்துக்கு பாராட்டுன அந்த இரக்கத்தை எனக்கும் என் குடும்பத்துக்கும் நீங்க பாராட்டுங்க ஆண்டவரே.
ஆமேன் சொல்லுங்க. அது ஒரு ஜெப குறிப்பாகவே நீங்க ஜெபம் பண்ணணும். அவன் மேல இரக்கம் வச்சு அவனை தப்பிச்சிங்கல்ல, என் மேல இரக்கம் வச்சு நானும் சீரியஸா எடுக்காம இப்படி பண்ணதை எனக்கு கிருபையா இறங்க. அப்படியே ஜெபிக்கலாமா? அப்படியே கையை மேல உயர்த்தி எல்லாரும் தேங்க்யூ ஜீசஸ். எந்த காரியமா வேண்டாலும் இருக்கலாம். தேங்க்யூ ஜி. இது எங்களுக்காக தான் பாஸ்டர் பேசுறாரு. நீங்க சொல்ற வார்த்தை எனக்காக தான் பாஸ்டர். நான் அதை நினைச்சு என் இருதயத்துல ரொம்ப வருத்தப்பட்டுட்டு நான் இருக்கிறேன். நான் இவ்வளோ பெரிய சூழ்நிலையா அது முடியும்னு எனக்கு கொஞ்சம் கூட தெரியல பாஸ்டர், தெரியல. ஆனா நான் அப்படி தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா நான் போய் அந்த இடத்துல நான் நின்று இருக்க மாட்டேன், அந்த காரியத்துக்கு வாக்கு கொடுத்துருக்க மாட்டேன், நான் அதை போயிருக்கவே மாட்டேன். ஆனா தெரியாம நான் போய் இப்படி மாட்டிட்டேனே, தெரியாம போய் மாட்டிட்டேனே. கையை மேல உயர்த்தி ஏசப்பாட்ட சொல்லுங்க, ஆண்டவரே அந்த லோத்துவின் மேல் வைத்த இரக்கம் எனக்கு கிடைக்கட்டும் ஆண்டவரேன்னு கேளுங்க. முழு பலத்தோடு கூட கேளுங்க, ஆண்டவரே தேங்க்யூ ஜீசஸ். ஏசப்பாட்ட கையை உயர்த்தி, ஆண்டவரே நானோ எங்களுடைய பிள்ளைகளோ எங்கள் குடும்பமோ ஆண்டவரே சீரியஸா எடுக்காம ஒரு காரியத்தை சீரியஸா எடுக்க வேண்டிய காரியத்தை நாங்க அப்படி எடுக்காம நாங்க போய் சிக்கிர கூடாது ஆண்டவரே. சொல்லுங்க, இன்னைக்கு உலகம் அதுலதான் நிறைய பேர் மாட்டிட்டு இருக்காங்க, அதுலதான் நிறைய பேர் சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நடந்து நஷ்டமானதுக்கு அப்புறம் யோசிச்சு என்ன பிரயோஜனம், விழுந்து போனதுக்கு அப்புறம் யோசிச்சு என்ன பிரயோஜனம். நான் நம்புறேன் இந்த ஜெபம் உங்களுக்கு பெரிய வெற்றியா மாறும். கைகளை உயர்த்தி சத்தமாய் சொல்லுங்க, இயேசுவே அந்த லோத்துவின் மேல் வைத்த இரக்கம் என் மேலையும் என் குடும்பத்தின் மேலையும் வரட்டும்னு சொல்லுங்க. ஜெபம் பண்ண கர்த்தருடைய இரக்கம் உங்களுக்கு தேடி வருது, உங்க பிள்ளைகளை தேடி வருது. சொல்லுங்க ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேவகுமாரனே தேவகுமாரனே என்ன நினைக்கிற இயேசுவே, இப்பொழுது லோத்துவின் மேல் வைத்த அந்த இரக்கம், இந்த இரக்கம் செய்யும் வரை உம்மையே இந்த கூட்டத்தினுடைய முதல் நாள் என் மேலும் என் குடும்பத்தின் மேலும் திரும்புவதாக. கேளுங்க கேளுங்க, திரும்பட்டும் ஆண்டவரே. அந்த பொல்லாதவனுடைய கையிலிருந்து என்னை தூக்கி விடுங்க ஆண்டவரே. அப்பா அறியாமை அல்லவோ செய்தேன், தெரியாமல் அல்லவோ செய்தேன், நான் தெரியாமல் செய்தேன் என்கிறதை கர்த்தர் சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. நான் தெரியாம செஞ்சுட்டு ஆண்டவர்ன்றதை ஒப்பு கொடுங்க. உண்மைதாப்பா. ஹல்லேலூயா. உடைந்த பாத்திரனா அது உமக்கே தேவன் பயன்படுத்துகிறேன், இது யாருக்கு புரியும்? உடைந்த பாத்திரனா அது உமக்கே தெரியும், தேவன் பயன்படுத்துகிறேன், இது யாருக்கு புரியும்? தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, சொல்லுங்க சத்தமாய், தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிருச்சு. முடிஞ்சவங்க கைய மேல உயர்த்தி, தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. ஓ தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. அப்பாவை பார்த்து நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் என்ன மறந்தா எங்கே சொல்லுங்க, நீங்க நினைச்சா சித்தலரங்கன தூரத்திலே இயேசுவே என்ன மறந்தா எங்கே போவேனா? தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சு, ஓ தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. ஹல்லேலூயா. ஆமென்
அறியாம செஞ்சாலும் தெரியாம செஞ்சாலும் அந்த அறியாமையினால செய்கிறதுனால உள்ள பாதிப்பை நிறைய நேரத்தில் நம்ம தான் சுமக்கணும். யூதாஸ் காரியத்தை குறித்து ஆண்டவர் நிறைய டைம் அவனுக்கு எச்சரிப்பு கொடுக்கிறாரு. ஆனா நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா, யூதாஸ் காரியத்து அந்த காரியத்தை செஞ்சது விளையாட்டுத்தனமா தான் செஞ்சிருக்கலாம். அப்படிதான் இருக்கு. ஏன்னா ஒரு பெரிய சீரியஸா அவன் எடுத்துக்க மாட்டான். ஏன் அப்படின்னா, ஏற்கனவே ஆண்டவர் எத்தனையோ இடத்துல தப்பிச்சுட்டு இருக்கிறாரு. எத்தனையோ பேர் கொல்ல நினைச்சாங்க, ஆண்டவரை கொல்ல முடியலையே. இப்ப நம்மளை பிடிச்சு கொடுத்தா மட்டும் என்ன அவனை ஆண்டவரை கொல்ல போறாங்களா? அவர் எவ்வளவு பெரிய ஆளு, எவ்வளவு பெரிய தேவனுடைய குமாரன், கண்டிப்பா அவரை கொல்ல முடியாது. நமக்கு பணம் கிடைச்சிருச்சு, அவ்வளவுதான். நமக்கு காசு வந்துருச்சு, அவர் தப்பிச்சார். ஆனா அது அந்த சீரியஸா எடுக்காம விளையாட்டுத்தனமா செஞ்ச அந்த காரியத்திற்கு அவனுடைய உயிரையே மாய்க்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுச்சு. எனக்கு தெரியும், நிறைய பேர் விளையாட்டுத்தனமா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த ஆன்லைன்ல கடன் வாங்குறாங்க பாருங்களேன், விளையாட்டுத்தனமா. சும்மா அவங்களுக்கு தேவையே இல்லை, ஆனா அந்த ஆன்லைன்ல கடன் வாங்குறீங்களா, ஒரு 1000 ரூபாய் கடன் வாங்குறீங்களான்னு கேட்ட உடனே ஒரு 1000 ரூபாய் சும்மா ஜஸ்ட் அடிச்சு விடு, அதான் கண்ணுக்கு தெரியாம யாரோ ஒருத்தர் சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி உடனே அதை பண்ணி அந்த 1000 ரூபாய் வாங்கி, அந்த 1000 ரூபாய் 2000 ரூபாய் மாறி, 2000 3000 மாறி, அதற்கு பிறகு பெரிய கடன் பாரத்திலே அவங்க மூழ்கி ரொம்ப மன வருத்தமாகி, இன்னும் நீங்க சொல்ல போனீங்கன்னா அவங்க ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணி ரொம்ப வெறுத்து போய் சூசைட் பண்றதுக்கு, தற்கொலை பண்றதுக்கு போனவங்க எத்தனை பேர் தெரியுமா? அதுக்கப்புறம் அவங்களுடைய பேங்கை க்ளோஸ் பண்ணி வச்சு, அவங்களுடைய பாஸ்போர்ட் க்ளோஸ் பண்ணி வச்சு, இந்த மாதிரி அதுக்கப்புறம் அவங்களுடைய ஃபோட்டோவோட சேர்ந்து ஃபேஸ்புக்கில் போட்டு இவன் கடங்காரன்னு சொல்லி எல்லாருக்கும் முன்னாடி அவமானப்படுத்தி எத்தனை பேர் தெரியுமா? சும்மா விளையாட்டுத்தனமா ஏதோ ஒன்றுக்காக வாங்கினது. நீங்கள் நிறைய பேர் நியூஸ் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு பையனுடைய கையில் அவங்க அப்பா ஃபோனை கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. ஃபோனை கொடுத்துட்டு போய் 1 மணி நேரம் தாண்டி வந்துட்டான், 42 லட்சம் ரூபா அந்த பையன் செலவு பண்ணியிருக்கான். ஒன்றுமே செய்யாத ஒரு குட்டி பையன் 42 லட்சம் ரூபாவுக்கு அவன் ஆன்லைனில் ஆர்டர் மட்டும் பண்ணியிருக்கான். பணம் போயிடுச்சு, அவங்க அப்பாவுடைய பேங்க்லேருந்து பணம் போயிடுச்சு, அவ்வளோதான். 42 லட்சம் 1 மணி நேரத்தில். அப்போ இதுவரைக்கும் உங்களையும் என்னையும் காப்பாற்றுறது யார் அப்படின்னா, அவருடைய இறக்கம் தாங்க உங்களை என்னையும் காப்பாற்று. நம்ம சீரியஸ் இல்லாமல் இருந்தது 1 2 இல்லை, எத்தனை தெரியுமா? நம்ம எல்லாம் ரொம்ப ஒரு பெரிய சீரியஸான ஆட்கள் எல்லாம் கிடையாது. எல்லாத்தையும் பார்த்து வண்டி ஓட்டும் போது ஒரு 10 கண் இருந்தா கூட வண்டி ஓட்டுறதுக்கு பத்தாது. இங்க பார்க்கணும், இதை பார்க்கணும், அதை பார்க்கணும், எத்தனையா பார்க்கணும். எல்லாத்தையும் பார்த்து தான் வண்டி ஓட்டணும். ஆனா நம்ம அப்படி இல்லை. வண்டி எடுத்தோமா, சாவியை போட்டோமா, முறுக்கணுமா, போ, முன்னாடி இருந்தா என்ன, பின்னாடி வந்தா என்ன. ஆனா பாத்தீங்கன்னா நம்ம டக்குன்னு திரும்பி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா கண்ணு திறக்கிறதுக்குள்ள சல்லுன்னு ஒருத்தர் போவாங்க. இந்த நம்முடைய திருச்சபையில ஃபர்ஸ்ட் ஒரு மரணம் நடந்து, அப்பதான் புதுசா அந்த பையன் பைக்கில் போயிட்டு இருக்கும்போது, அவன் பைக்கில் போயிட்டு இருக்கான். ஒரு அம்மா கார் டோர் அப்படி திறந்தாங்க, அவ்வளோதான். இவன் வந்ததை பின்னாடி பார்க்காம கார் டோரை திறந்துட்டாங்க. இவன் பின்னாடி வந்தவன் அந்த கார் டோரில் இடித்து அவனுடைய அந்த வண்டியினுடைய அந்த ஹேண்ட்பர் கரெக்டாக வயிற்றுக்குள்ளே குத்தி உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த லிவர் எல்லாம் அப்படியே உடஞ்சிருச்சு. உள்ள யாருக்குமே தெரில. அவனே பைக்கில் இருந்து எழும்பி எல்லாத்தையுமே இது பண்ணுறான். அந்த அம்மா என்னாச்சு பண்ணிக்கிறான், சொல்ல அடுத்த நிமிஷம் அவனுக்கு வலி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அப்படியே தூக்கிட்டு ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறாங்க. பேசிகிட்டே இருக்கிறான். திருப்பி அடிக்கடி கண் அப்படியே மங்குது. அப்புறம் திருப்பி சுயநினைவு கொஞ்சம் லேட்டாகி திரும்பி வருது. 2 மணி நேரத்துக்குள்ள இறந்துட்டாங்க. 2 ஹவர்ஸ்க்குள்ள. எதேர்ச்சியா கார் டோரை திறந்ததான். அப்போ ரொம்ப ஜாக்கிரதை. நம்ம சில டைம்ல கவனமே இல்லாம செய்யறது எவ்வளவு பெரிய ஆபத்துல வேணாலும் கொண்டு போய் விடலாம். ஆனா இன்னைக்கு வரைக்கும் நீங்க இருக்கிறதுக்கும் நான் இருக்கிறதுக்கும் பெரிய அடையாளம் என்னன்னா, அவருடைய இரக்கம் மட்டும்தாங்க. அவருடைய இரக்கம் மட்டும்தான்.
அப்ப ஆண்டவர் உங்க மேல இரக்கமா இருக்காரான்னு கேட்டா, என் மேல இரக்கமா இருக்காரான்னு கேட்டா, கண்டிப்பா நம்ம மேல கர்த்தர் இரக்கமா தான் இருக்கிறாரு. அதனாலதான் நம்ம தப்பிச்சிருக்கிறோமே தவிர நம்முடைய ஞானத்தினால நம்ம தப்புவிக்கவே இல்லை. ஆமென். ஒருவேளை இந்த ஜெபத்துல இருக்கிறவங்க, பாஸ்டர் 10 விஷயம் நான் அப்படி காப்பாற்றப்பட்டு ஏதோ ஒரு விஷயத்துல நான் விளையாட்டுத்தனமா ஆரம்பிச்ச அந்த காரியம் என் வாழ்க்கையில் இன்னைக்கு ரொம்ப சிக்கலா வந்திருக்குது. நான் பெரிய பிரச்சனைக்குள்ள மாட்டிட்டேன். நான் இப்படி ஆகும்னு தெரியவே இல்லை. அவங்க எல்லாருமே ஒரே ஒரு தீர்மானம் மட்டும் எடுங்க. இதே வசனத்தை வச்சு நீங்க என்ன பண்ணணும்னா ஜெபம் பண்ணணும். இந்த வசனத்தை வச்சு, ஆண்டவரே லோத்துக்கு இரக்கம் பாராட்டணும், நீங்க எனக்கு நீங்க என்ன பண்ணணும்னா இரக்கம் பாராட்டணும். அப்படின்னா ஆண்டவர் என்ன பண்ணுவாருன்னா உங்களை கிருபையாய் கர்த்தர் தூக்கி எடுப்பார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? நான் தானே விழுந்தேன், நான் அறியாம விழுந்தது அப்படின்ற அந்த பெருமையா எல்லாம் இருக்கக்கூடாது. அறியாம விழுந்துட்டேன்றத, அறியாம செஞ்சுட்டேன்றத மனுஷன்கிட்ட ஒத்துக்குறீங்களோ இல்லையோ, கண்டிப்பா யார்கிட்ட ஒத்துக்கணும்? கர்த்தர் இடத்துல ஒத்துக்கணும். மனுஷன்கிட்ட நீங்க ஒத்துக்கிறீங்க, ஒத்துக்காம போறீங்க, சரி பரவாயில்ல விடுங்க. கர்த்தர்கிட்டயாவது ஒத்துக்கணும்ல. சிலர் அப்படி இல்லை, என்ன செஞ்சேன், நான் என்னத்தை பெருசா செஞ்சுட்டேன் ஆண்டவரே அப்படின்னு கர்த்தர் இடத்துல போய் கேள்வி கேட்டிருப்பீங்க. நீங்க அந்த காரியத்தை கை வர பண்ணாம இருக்க வேண்டியதானே? நீங்க ஏன்னா தடுத்து நிறுத்த வேண்டியதானே? அன்னைக்கு அடிச்சு எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் தந்திருக்க வேண்டியதானே? கையை கட்டி வச்சிருக்க வேண்டியதானே? அன்னைக்கு எனக்கு பணம் கொடுக்காம இருந்திருக்கலாம்ல. பண்ணது யாரு? தப்பு பண்ணினது நம்ம. இத்தனையும் பண்ணிட்டு ஆண்டவர்கிட்ட நிறைய பேர் கொஸ்டின் கேட்டுருவாங்க, நீர் நல்லவரா இருந்தா தடுத்திருக்க வேண்டியதானே? அன்னைக்கு தானே ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போனேன், நீங்க பேசுனீங்க, அதை கேட்டு தானே நான் போனேன். இல்லை, அதான் ஆண்டவர் உங்களுடைய விழுந்து போன கோடாரிய திரும்பி மிதக்க பண்ணணும்னா நீங்க ஒத்துக்கணும். என்னுடைய அசால்ட்டு தான் ஆண்டவரே காரணம். நான் அதை கவனிக்காம விட்டேன் ஆண்டவரே, நான் கவனிக்கல ஆண்டவரே. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கையை உயர்த்தி ஒரு விசை கூட. லோத்துன் மேல வச்ச இரக்கம், அவன் மேல் வைத்த இரக்கத்தினால் ஒவ்வொரு பெற்றோர்களும் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொரு மனைவிகளும் கணவனுக்காக ஜெபம் பண்ணுங்க. கணவன் மனைவிக்காக ஜெபம் பண்ணுங்க. ஓ ஹalleluya. இந்த முதல் நாள்ல கர்த்தருடைய மகிமை அதான். உங்க பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்றதுக்காகவே கர்த்தர் கொண்டு வருகிறார். ஆண்டவரே உண்மை, ஆண்டவரே பாஸ்டர் சொல்றது 100க்கு 100 உண்மை. என் பிள்ளைக்கு அந்த விளைவு தெரியல, என் மகளுக்கு அந்த விளைவு இன்னும் தெரியல, என் மகனுக்கு அந்த விளைவு தெரியல. அவன் விளையாட்டா எடுத்துக்கிறான், ரொம்ப விளையாட்டா எடுத்துக்கிறான். ஓ ஹalleluya. லோத்துவின் மேல் வைத்த அந்த இரக்கம் இப்பொழுது இந்த இரக்கம் செய்யும் வரை உண்மையே இந்த நாளுடைய முதல் நாளில என் பிள்ளை மேல இப்ப கடந்து போகட்டும். அவனை விட்டுறாதீங்க ஆண்டவரே, அவனை கை விட்டுறாதீங்க ஆண்டவரே, என் பிள்ளைய கை விட்டுறாதீங்க ஆண்டவரே. சொல்லுங்க. நான் தான் அதுக்கு காரணம் ஆண்டவரே. எத்தனையோ பேர் சொல்லி நான் கேட்கலையே, தடுத்து நிறுத்தி கேட்கலையே, என்ன எவ்வளவு புஷ் பண்ணி போன்னு சொன்னாங்க. ஆனா நான் அதை கேட்காம நான் தான் மிஸ்டேக் பண்ணேன். என்ன தூக்கி எடுக்கணும்னு நினைச்சா நீங்க தான் தூக்கி எடுக்கணும். உங்களை தவிர வேற யாரும் என்ன தூக்க முடியாதுன்னு சத்தமா கையை உயர்த்தி சரண்டர் ஆகுங்க. கர்த்தர் சமூகத்துல சரண்டர் ஆயிருங்க. நீங்க சரண்டர் ஆயிட்டீங்கன்னா கர்த்தருடைய இரக்கம் உங்க மேல அழகா கடந்து வந்துரும். சோத்திரம் 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 சோத்திரம். அது என் வாழ்க்கையை அழிக்கும்னு நான் நினைக்கலப்பா, அது என்ன வெட்கப்படுத்தும் நான் நினைக்கலப்பா. ஆனால் இன்றைக்கு இந்த கூட்டத்தினுடைய இந்த ஜெபத்தினுடைய முதல் நாள் என் கரங்களை உயர்த்தி உங்க சமூகத்தில் கெஞ்சுகிறேன். தேவரீர் ஹalleluya. அந்த லோத்துவின் மேல் பாராட்டின இரக்கம் என் மேல் இப்பொழுது பாராட்டப்பட்டு என்னை தூக்கி எடுக்கிற உம்முடைய கரம் எனக்கு நேரே வரட்டும். நன்றி 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 நன்றி. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் என்ன மறந்தா
ஜபமே இரக்கத்தை சம்பாதிக்கிற ஜபம் தான். நீங்க நினைச்சா இயேசுவே எங்கே போவேனா தேவகுமாரா என்ன நினைச்சு ஓ தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிருங்க சொல்லிக்கொண்டே தேவகுமாரா சேர்ந்து கையை உயர்த்தி சொல்லுங்க. நீங்க நினைச்சா இயேசுவே என்ன மறந்தா எங்கே போவேனா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. ஆமென். சோ இந்த முதல் நாள் கர்த்தர் சமூகத்தில் ஆண்டவரே உங்க இரக்கம் என்ன, நீங்க எங்க மேல வச்ச இரக்கம் எவ்வளவு பெருசு ஆண்டவரே அப்படின்னு நான் தியானிக்கும் போது உண்மையிலே என்ன அறியாமலே நான் ரொம்ப கண்கலங்கினேன். இந்த லோத்துனுடைய வாழ்க்கையை வாசிக்கும் போது ஆச்சரியமா இருந்துச்சு எனக்கு. ஸோ கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினால் அவனையும் அவனுடைய மனைவி அவனுடைய பிள்ளைகளையும் கையை பிடிச்சி அவரே வெளியே கொண்டு வந்து விட்டு போப்பா. தாவீதை குறித்து வேதம் சொல்லுது, இஸ்ரவேல் ஜனங்களை தொகை பார்க்க வேண்டாம் என்று ஆண்டவர் ஜனங்களை தொகை பார்க்கிறதுக்குன்னு ஒன்று வச்சிருக்கிறார். அப்ப யோபாப் வந்து எச்சரிக்கிறார், வேணாயா இப்ப எதுக்கு நம்ம அதை பண்ண போறோம், நமக்கு தான் எல்லா கூட்டம் இருக்குது. ஆனா தாவீதுக்கு ஒரு விளையாட்டு ஆகி போச்சு. அதென்ன பெரிய விஷயம், பண்ணுங்க அதை எண்ணிட்டு வாங்க அப்படின்னு. இப்போ கர்த்தருடைய கோபம் ஜனங்கள் மேலேயும் ராஜா மேலேயும் வந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் உணர்றாரு, ஐயோ இது இவ்வளோ பெரிய பிரச்சனை எனக்கு தெரியாம போயிடுச்சே, சாதாரணமான ஜனங்களை என்றதுன்னு நான் நினைச்சேன், இதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய விளைப்பு இருக்குன்னு எனக்கு தெரியவே இல்லை ஆண்டவர். அந்த தண்டனையை ஆண்டவர் கேட்கும் போது தான் தெரியுது அது இவ்வளோ பெரிய பிரச்சனை. உடனே ஆண்டவர் சொல்றார், சரி பரவாயில்ல, இப்போ 3 தண்டனையை உன் மேல வைக்கிறேன். ஆனா தாவீது என்ன சொல்றான்னா, தண்டனையை ஏற்றுக்கொள்றதுக்கு நான் ஆயத்தமா இல்லை, ஆனா உங்க இரக்கத்தை ஏற்றுக்கொள்றதற்கு நான் இப்பொழுது கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன், நான் கர்த்தருடைய கரத்திலே விழுவேனாக. அவருடைய இரக்கம் சிஸ்டர், பிரதர், என் அன்பு தகப்பனை, தாயே, தெரியாம கைப்பிசகா இல்லைனா இவ்வளோ பெரிய சூழ்நிலையா ஆகும்னு நினைக்காம, இல்லைன்னா எத்தனையோ பேர் எச்சரித்து கூட அதை ஒரு விளையாட்டுத்தனமா ஒரு சீரியஸா எடுக்காம நீங்க போய் ஏதாவது ஒரு பிரச்சனையில யாராவது ஒருத்தர் மாட்டி சிக்கி தவிப்பீங்கன்னா, இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்காக தான் பேசுறாரு. என்னை மறுபடியும் தூக்கி எடுக்க முடியுமா பாஸ்டர், நான் மறுபடியும் நிற்பேனா? ஆண்டவர் உங்களுக்காக தான் பேசுவார். அவருடைய இரக்கம் என்ன அப்படின்னா, தெரியாம நீங்க போய் அந்த இடத்திலிருந்து உங்களை தூக்கி எடுக்கிறதுக்கு அவருடைய இரக்கம் வருது. இப்போ இன்னைக்கு இந்த நாள் முழுக்க நீங்க ஜெபிக்கணும், ஆண்டவரே அந்த மனுஷன் மேல நீங்க பாராட்டின இரக்கம் எனக்கு கிடைக்கட்டும். இனி நான் அப்படி பண்ண மாட்டேன், இனி அந்த மாதிரி ஒரு சிக்கல்ல போய் நான் இருக்க மாட்டேன். என்னை முழுவதுமாக இந்த பிரச்சனையிலிருந்து என்னை 1% இல்லை 100% என்னை தூக்கி எடுங்க ஆண்டவரே, 100% என்னை தூக்கி எடுங்க ஆண்டவரே. ஸோ நம்பர் 2, ரெண்டாவது ஆண்டவருடைய இரண்டாவது இரக்கம் வேகமாக நம்ம தியானிக்கலாம். யாத்திராகமம் 2ஆம் அதிகாரத்திலே
6வது வசனத்தை வாசிக்கலாமா? யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும் போது, அதை திறந்த போது பிள்ளையை கண்டாள், பிள்ளையை அழுதது, அவள் அதன் மேல் இரக்கமுற்று இது எபிரேய பிள்ளைகளில் ஒன்று என்றார். இன்னொரு விஷயம் கூட சத்தமாய் வாசிக்கலாமா? அதை திறந்த போது பிள்ளையை கண்டாள், பிள்ளையை அழுதது, அவள் அதன் மேல் இரக்கமுற்று இது எபிரேய பிள்ளைகளில் ஒன்று என்று. அப்பொழுது அதன் தமக்கை பார்வோனின் குமாரத்தியை நோக்கி, உமக்கு இந்த பிள்ளையை வளர்க்கும்படி எபிரேய ஸ்திரீகளில் பால் கொடுக்கிற ஒருத்தியை நான் போய் உம்மிடத்தில் அழைத்து கொண்டு வரட்டுமா என்றான். அழைத்து கொண்டு வா என்ற. இந்த பெண் போய் பிள்ளையின் தாயையே அழைத்து கொண்டு வந்தார். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, போதும். இந்த இடத்துல இரண்டாவது ஒரு மனுஷன் மேல ஒரு இரக்கம் வருது. யார் மேல இரக்கம் வருதுன்னா, சின்ன வயசுல இருக்கும்போது ஆண்டவருடைய பெரிய ஊழியத்திற்காக அழைக்கப்பட்ட மோசையின் மேல ஒரு இரக்கம் வருது பாருங்க. ஆனா இவன் மேல ஆண்டவர் வச்ச இரக்கம் ரொம்ப பெருசு. ஏன் அப்படின்னா, இவனுக்கு எந்தெந்த இடத்துல எல்லாம் ஆபத்து இருந்துச்சோ அந்தந்த இடத்துல எல்லாம் கர்த்தர் அவனை பாதுகாக்கிறதுக்குன்னு ஒரு இரக்கத்தை கர்த்தர் வச்சிருந்தாரு. இந்த தேவ மனுஷன் கடந்து போன ஆபத்து அப்படின்றது சாதாரணமா இல்ல, சாவினுடைய விளிம்பிற்கு போனான். அப்படின்னா மோசே எப்ப பிறந்தாரோ அப்ப அந்த தேசத்துல ஒரு சட்டம் பிறப்பிக்கப்படுறது. என்ன சட்டம் பிறப்பிக்கப்படுது அப்படின்னா, சின்ன குழந்தைகள் எல்லாத்தையுமே எங்க தூக்கி போட்டுருங்க, நைல் நதியில. அப்போ அவன் பிறக்கும் போது அவனோட பிறந்த நிறைய குழந்தைங்க நைல் நதியிலே போட்டு சாகடிக்கப்படுறாங்க. ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னா, கண்டுபிடிக்காம இருப்பாங்களா? ஒரு குழந்தை பிறந்தா தெரியாம இருக்குமா? ஒரு குழந்தைய எத்தனை நாள் தான் வீட்டில் யாருக்கும் தெரியாம ஒளிச்சு வைக்க முடியும்? என் பக்கத்து வீட்டுக்காரங்க யாருமே சொல்ல மாட்டாங்களா? ஆனா நான் நம்புறேன், ஆயிரக்கணக்கான குழந்தைகள் கொல்லப்படுகிற அந்த நேரத்தில் மோசையின் மேல ஆண்டவர் வச்ச பெரிய இரக்கம் என்னன்னா, அந்த குழந்தைக்கு அங்க ஒரு பாதுகாப்பு கொடுக்கறதுக்குன்னு கர்த்தர் அந்த வீட்டில் அவங்கள மறைச்சு வச்சிருந்தாரு பாருங்க. கர்த்தர் அழகா அந்த குழந்தைய மறைக்கிறார். இப்போ இதுக்கு மேல அந்த குழந்தைய வச்சுக்க முடியாது அப்படின்ற சூழ்நிலையில இப்ப அந்த குழந்தைய எங்க கொண்டு போறது? தன்னுடைய பட்டணத்துல தன்னுடைய தேசத்துல யார்ட்டையும் கொடுக்க முடியாது. கொடுத்தா ஆப்போசிட்ல இருக்கிறவங்கள்ட்ட தான் கொடுக்க முடியும். அவங்க இந்த குழந்தைய பார்த்த உடனே நைல் நதியில தூக்கி போட்டுருவாங்க. இப்போ ஒரு ஐடியா பண்றாங்க, இதை ஆத்துல விடுறதுதான் கரெக்ட். அந்த நைல் நதி எத்தனையோ குழந்தைங்களை சும்மா வெறுமனை தூக்கி போட்டு அந்த குழந்தைங்களை சாகடிக்குது. ஆனா அதே நதியில மோசையை காப்பாத்துறதுக்குன்னு கர்த்தர் ஒரு நாணல் பெட்டியை உண்டு பண்ண வச்சாராம். அந்த நாணல் பெட்டி உள்ள வச்சு இப்போ கீழ்பூசி, என்னதான் ஆத்துல போனாலும் ஆத்துல போற பொருளை நம்ம ரொம்ப கண்காணிப்பா பார்க்க முடியும்னு சொல்ல முடியாது. சில நேரத்தில் ஏத்த பள்ளத்துல வந்தீங்கன்னா அந்த கூடை கவுந்துச்சுன்னா உள்ள இருக்கிற குழந்தைய யார் காப்பாற்ற முடியும்? கரெக்டா அது எந்த இடத்துக்கு போகுது அப்படின்னா, எந்த இடத்துல அவனை காப்பாற்ற முடியுமோ அந்த நாட்டினுடைய ராணியினுடைய கையிலே போது பாருங்க. அவங்க திறந்து பார்த்த உடனே எத்தனையோ ஆயிரக்கணக்கான குழந்தைய கொன்னு போட்ட குடும்பம் அந்த குடும்பம். அந்த வீட்டிலிருந்து தான் சட்டம் பிறப்பிக்கப்படுது. அந்த குடும்பத்தில் இருக்கிற நபர் தான் சட்டத்தையே போட்டிருக்காரு. ஆனா இந்த லேடிக்கு அந்த குழந்தைய பார்த்தோன்னே என்ன வருது அப்படின்னா, ஒரு பெரிய இரக்கம் வருது. இப்ப இரக்கம் வந்தாலும் அந்த குழந்தைய வளர்த்த முடியாது. எப்படி வளர்த்துறது அப்படின்னு கேட்கும்போது தங்கச்சி ஓடி வர்றாங்க. இந்த குழந்தைய வளர்த்துறதுக்கு நான் வேணா ஒரு ஆளை. உடனே அந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா, தாராளமா கூட்டிட்டு வா. இவங்க போய் அந்த குழந்தையினுடைய தாயையே கூட்டிட்டு வந்தாங்க அம்மா. சரி, எவ்வளவு பெரிய ஆச்சரியம் இல்லை? அதான் ஒரு பரிசுத்தவான் சொல்லும்போது ரொம்ப அழகா சொன்னாரு, குழந்தையிலே தன்னுடைய அம்மாவுக்கு சம்பாரிச்சு கொடுத்த ஒரே ஆளு மோசேனாரு. குழந்தையிலேயே தன்னுடைய அம்மாவுக்கு சம்பாரிச்சு கொடுத்த ஒரே ஆளு மோசே அப்படின்னு. ஏன்னா தன்னை பார்த்துக்கிறதுக்கு தன்னுடைய அம்மாவுக்கே என்ன கிடைச்சிச்சு? மோசே எங்க போனாலும். இப்ப பார்வோன் ஒருத்தரை இவன்
எபிரேய ஸ்திரீக்கு எபிரேயருக்கும் எகிப்தியனுக்கும் சண்டை நடக்கிறதுனால அவன் வந்து ஒரு பிரச்சனை பண்ணிட்டான்னு சொல்லி இப்போ மோசையை கொல்றதற்கு பார்வோன் ரொம்ப தீவிரமா இருக்கு. ஆனா மோசை அவன் கையில தப்பிச்சாரு. நீ மோசையினுடைய வாழ்க்கையை ஆரம்பத்திலிருந்து முடிகிற வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவனுடைய உயிருக்கு ஆபத்து எல்லா இடத்துலையும் வந்தது. ஆனா கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினால எந்த இடத்துல போனாலும் கர்த்தர் அவனை காப்பாத்துறதுக்குன்னு ஒரு ஆளை கர்த்தர் வச்சிருந்தார். நான் நம்புறேன் இரண்டாவது ஆண்டவருடைய பெரிய இரக்கம் என்ன அப்படின்னா, பிரதர் சிஸ்டர், அன்பு தாய் தகப்பனே, நீங்க போற இடத்துலெல்லாம் உங்களுக்கு ஒரு கண்ணி வைக்கப்படலாம். நீங்கள் போற இடத்துலெல்லாம் ஒரு மனுஷன் உங்களுக்கு எதிராக வரலாம். நீங்க எந்த இடத்துல போனாலும் உங்களை அழிக்கிறதற்காக ஒரு ஆளு இல்ல ஒரு கூட்டம் ஒரு சூழ்நிலை காத்துட்டே இருக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்க மேல வைக்கிற இரக்கம் என்ன தெரியுமா? நீங்க எங்க போனாலும் அழிய மாட்டீங்க. உங்க பிள்ளைங்க எங்க போனாலும் அழிய மாட்டாங்க. ஏன் அப்படின்னா கர்த்தர் நீங்க போகிற இடத்துல எல்லாம் உங்களை காப்பாற்றுவதற்கு, நீங்கள் எத்தனை ஆபத்துக்குள்ளாய் போனாலும் உங்களை காப்பாற்றுவதற்கு கர்த்தருடைய இரக்கம் உங்களை தேடி வரும்னு நான் நம்புறேன். இது வரைக்கும் இந்த ஜெபத்துல இருக்கிற எத்தனையோ பேர் நீங்க எவ்வளவு பெரிய ஆபத்துக்குள்ள எல்லாம் கடந்து போனீங்க, எத்தனை பெரிய ஆபத்து. ஆனா நான் நம்புறேன் ஆண்டவர் உங்க மேலையும் என் மேலையும் வச்ச இரக்கம் என்ன அப்படின்னா, அந்த ஆபத்துல எல்லாம் நம்மளை பாதுகாக்கிறதுக்குன்னு ஏதோ ஒரு சூழ்நிலையை கர்த்தர் அழகாய் உருவாக்கி தந்தார். ஆமென். நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறதுக்குன்னு ஒரு சூழ்நிலையை கர்த்தர் உருவாக்கி தந்தார். ஸோ ரெண்டாவது நம்ம ஒரு இரக்கத்துக்காக ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவரே, ஆபத்து நிறைந்த உலகம், இந்த உலகத்துல நானும் என் பிள்ளைகளும் எந்த ஆபத்துக்குள்ள சத்ரு எங்களை கொண்டு போக நினைச்சாலும் அங்க என்ன வரட்டும்னா உங்க இரக்கம் என் மேல திரும்பட்டும். ஆண்டவரே, அப்படியே கையை உயர்த்தி ஆண்டவரிடத்துல சொல்லுங்க. மோசே போன இடத்துல எல்லாம் அவனை சுற்றி எத்தனையோ ஆபத்துகள், எஸ், அவனை சுற்றி அவனை அழிப்பதற்காக எத்தனை ஆபத்து, எத்தனை ஆபத்து. இதோ வர்றான், நம்ம குழியில தூக்கி போட்டுருவோம், இதோ வர்றான், அவனை கொன்றுவோம், அவனுடைய சொப்பனம் என்னவாய் முடியும் பார்ப்போம். ஆனால் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட, கர்த்தரால் முன்குறிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ஹல்லேலூயா கர்த்தர் கொடுக்கிற பெரிய இரக்கம், ஆண்டவருடைய மகா பெரிய இரக்கம், கர்த்தர் அவனை காப்பாற்றுவதற்கென்று ஒரு ஆளை எல்லா இடத்திலையும் வைத்திருந்தார். கைகளை எல்லாரும் உயர்த்தி, இயேசுவே அந்த இரக்கம் எனக்கு வேண்டும் என்று கர்த்தரிடத்துல கேளு. முழு பலத்தோட சொல்லுங்க, ஆண்டவரே நான் போற இடத்துல எல்லாம் ஒரு ஆபத்து என்னை சுற்றி நெருங்கி நிற்கிறது, என் பிள்ளை போகிற இடத்துல எல்லாம் ஒரு ஆபத்து சுற்றி நெருங்கி நிற்கிறது, அவனை சுற்றி இருக்கிற நிறைய பேர் அப்படியே கங்கணம் கட்டிட்டே இருக்காங்க, எப்போ என் பிள்ளைய அழிக்கலாம், எப்போ என் குடும்பத்தை அழிக்கலாம். ஆனாலும் இந்த இரக்கம் செய்யும் வரை உண்மைய கூட்டத்தில் உங்க வார்த்தையை நான் நம்புறேன். உங்க இரக்கம் மோசேக்கு கிடைத்த அந்த இரக்கம் எனக்கு இப்பொழுது கிடைப்பதாக சத்தமாய் கைகளை உயர்த்தி எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் குடும்பத்தையும் எத்தனை அழிக்கக்கூடிய ஆபத்து வந்தாலும் பாதுகாக்கக்கூடிய ஒரு பெட்டயத்தை எங்களுக்கு வைப்பீராகன்னு கையை உயர்த்தி சத்தமா ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். இயேசுவே, அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்கட்டும், அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்கட்டும். முழு பலத்தோட சொல்லுங்க, ஆண்டவரே கேட்கட்டும். நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி. இயேசுவே, அந்த இரக்கம் எங்களுக்கு வரட்டும் ஆண்டவரே, எங்களுக்கு வரட்டும் ஆண்டவரே, வரட்டும் வரட்டும் வரட்டும். ஓ, நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா எங்கே? சத்தமா சத்தமா நீங்க இருக்கிற இடத்துல அந்த சத்தத்தை உயர்த்தி ஜெபிச்சுட்டே இருங்க. நீங்க நினைச்சா
ஹல்லேலூயா சொல்லு. நான் கர்த்தருடைய சமூகத்துல இருந்து தீர்க்க தரிசனமா சொல்றேன், நீங்க எவ்வளோ பெரிய ஆபத்துக்குள்ள இருந்தாலும், எவ்வளோ பெரிய ஆபத்துக்குள்ள நீங்க போனாலும், உங்களை பாதுகாக்கிறதுக்குன்னு ஒரு ஆளை கண்டிப்பா அங்க கர்த்தர் வச்சிருப்பாரு. இதுக்கு முன்னாடி வச்சிருந்தாரான்னு கேட்டா கண்டிப்பா வச்சிருந்தாரு. அதனாலதான் நாம் காப்பாற்றப்பட்டோம். கடந்த நாட்களில் ஒரு மிஷினரியோட சேர்ந்து நான் பிரயாணம் பண்ணினேன். நீங்க எப்படி ஊழியத்துக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்டேன். அப்ப அவர் சொன்னாரு, ஆண்டவர் எனக்கு மறு ஜீவனை கொடுத்ததுனால ஊழியத்துக்கு வந்தேன். சரி, உங்க சாட்சியை சொல்லுங்க அப்படின்னு சொன்னோன்னு அவர் சொன்னாரு, பாஸ்டர், ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு அழைச்சிட்டே இருந்தாரு, நான் வரமாட்டேன், எனக்கு அதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டே இருந்தேன். ஒரு நாள் எங்களுடைய குடும்பமா சொந்தக்காரங்க எல்லாம் சேர்ந்து ஒரு பஸ்ல வந்து ஒரு 500 கிலோமீட்டர், ஒரு 500 கிலோமீட்டர் பிரயாணம் பண்றோம். எனக்கு இந்த டிரைவர் பக்கத்துல கண்ணாடியை பார்த்து உட்கார்றது ரொம்ப பிடிக்கும். ரோட்லயே பார்த்துட்டு உட்காந்துறது பிடிக்கும். அதனால நான் யாருக்குமே கொடுக்காம அந்த டிரைவர்கிட்ட ஃபர்ஸ்டே பேசி வச்சுட்டு நான் வந்து அந்த டிரைவர் சீட்டு பக்கத்தில் இருக்கிற சீட்டில் உட்காண்டேன். யாருக்குமே கொடுக்கல. ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு பார்த்துட்டே வந்துட்டு இருந்தேன். திடீர்னு எங்க சித்தி வந்தாங்க. நீ எந்திரிக்கிறியா இல்லையா, நீ இந்த இடத்துல இருந்து எந்திரி, நீ வந்து இந்த இடத்துல உட்காரக்கூடாது. என்னை வலுக்கட்டாயமா நான் எத்தனையோ சொல்லி கூட கேட்காம என்னை எந்திரிக்க வச்சுட்டு என்னை பின்னாடி சீட்டில் உட்கார வச்சுட்டு அவங்க முன்னாடி சீட்டில் உட்கார்ந்தாங்க. கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் நான் உனக்கு இடம் தர்றேன்டான்னு சொன்னாங்க. அவங்க உட்கார்ந்த 3 நிமிஷத்துக்குள்ள அந்த வண்டி ஒரு பெரிய ஆக்சிடென்ட்ல மாட்டி நான் இருந்த இடத்துல இருந்த என் சித்தி இறந்துட்டாங்க. அந்த இடத்துல இறந்துட்டாங்க. அப்பதான் நான் ஒரு முடிவு எடுத்தேன், இந்த இடத்துலையும் நான் மரணம் அடையணும்னு சொல்லி எத்தனையோ ஆபத்து இருந்தாலும் என் ஜீவனை இந்த இடத்துல காப்பாத்தினார் கர்த்தர். அதனால நான் உங்களுக்கு ஊழியம் செய்வேன்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் விட்டுட்டு பைபிளை தூக்கிட்டு கர்த்தருடைய ஊழியத்திற்காக வந்தேன்னாரு. இந்த மாதிரி உங்கள்கிட்ட எல்லார்ட்டையும் கேட்டு பார்த்தா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சாட்சியை சொல்லுவீங்க. ஒவ்வொருத்தரும் அது என்னன்னா ஆண்டவருடைய பெரிய இரக்கம், ஆண்டவருடைய பெரிய இரக்கம், ஆண்டவருடைய பெரிய இரக்கம். ஆண்டவர் நம்ம மேல வச்ச இரக்கம் என்ன அப்படின்னா, நம்மளை சுற்றி 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 எத்தனை ஆபத்துகள் வந்தாலும் காப்பாத்துறதுக்குன்னு ஒரு பிடிப்பை கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, ஆமென் சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இது மட்டும் இல்லை, இனியும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு. உங்களை அழிப்பதற்காக, உங்களை குடும்பத்தை அழிப்பதற்காக சுற்றி எத்தனை பேர் எழும்பினாலும், நீங்க எங்க போனாலும், எவ்வளவு ஆபத்து நிறைஞ்ச இடத்துல போனாலும் உங்களை பாதுகாக்கிறதுக்குன்னு கர்த்தர் ஒரு உதவிய, உங்களுக்காக பரிந்து பேசுறதுக்கு ஒரு ஆளை நல்லா சொல்லுங்க, கர்த்தர் வச்சிருப்பார், கர்த்தர் வைக்கிறார். அப்படி ஆளே இல்லைன்னா அவரே உங்களுக்காக வந்து அந்த அக்கினி சூளையில உலாவின கர்த்தர், சாத்ராக் மேஷாக்கை பாதுகாத்த கர்த்தர், உங்களுக்காக நீங்கள் இருக்கிற அதே இடத்துல இறங்கி வந்து உங்களை பாதுகாக்க வல்லவரா இருக்கிறார். உங்களை சேதப்படுத்த முடியாது, நம்முடைய குடும்பத்தை சேதப்படுத்தவே முடியாது. ஆமென் சொல்லுங்க. ஸோ இன்னைக்கு இந்த 2 விதமான இரக்கத்தையும் நம்ம வந்து தியானிச்சோம். நம்பர் 1, முதலாவது ஆண்டவர் நம்ம மேல வச்ச பெரிய இரக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, அறியாம சீரியஸே இல்லாம நம்ம போய் சிக்கி கொண்டதுல இருந்து ஆண்டவருடைய இரக்கம் நம்மளை என்ன பண்ணுவோம்னா வெளியே கொண்டு வரும். நம்பர் 2, ரெண்டாவது நமக்கு தெரியாம நம்ம சுத்தி இருக்கிற ஆபத்து, கண்ணுக்கு தெரியாம இருக்கிற ஆபத்துல இருந்து நம்மளை காப்பாத்துறதுக்கு கர்த்தர் ஏதோ ஒரு சூழ்நிலையை அனுமதிச்சு, ஒரு மனுஷனை அனுமதிச்சு நம்ம இதுவரைக்கும் காப்பாற்றினவர் இனியும் கர்த்தர் காப்பாற்றுவார். ஸோ இந்த மோசையினுடைய இரக்கத்தையும் நம்ம வாங்க போறோம், லோத்தினுடைய இரக்கத்தையும் நம்ம வாங்க போறோம். ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் அப்படியே எழும்பி நின்று கர்த்தர் சமூகத்தில் தேங்க்யூ ஜீசஸ். அவர் இரக்கம் செய்யும் வரை, அவர் இரக்கம் செய்யும் வரை எங்களுடைய கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது, உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. சொல்லுங்க, எல்லாருடைய கரங்களை மேல உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என் குடும்பத்திற்காக இறங்கும், எனக்காக இறங்கும் என்று சொல்லுங்கள். கர்த்தருடைய இரக்கம் உங்களுக்கு கிடைக்கட்டும்.
கர்த்தருடைய இரக்கம் தான் சில இடங்கள்ல உங்களை கொண்டு போய் உட்கார வச்சிருக்கு. ஓ, நீ என்னை விழும்படி தள்ளினாய், கர்த்தரோ என்னை தாங்கி கொண்டார். பிரதர், சிஸ்டர், அன்பு தகப்பனே, தாயே, எத்தனை எத்தனை ஆபத்து, எத்தனை ஆபத்து. மோசேய மாதிரி உங்களுக்கு வந்த ஆபத்து எத்தனை. நீங்கள் பிறக்கும் போதே ஆபத்து வந்துச்சு. உங்க அப்பாட்ட கேட்டு பாருங்க தெரியும், உங்க அம்மாட்ட கேட்டு பாருங்க தெரியும். நீங்க பிறக்கும் போதே ஆபத்து வந்துருச்சு. ஆனா கர்த்தர் ஒவ்வொரு ஆபத்து வரும்போதும் அவருடைய பெரிய இரக்கம் உங்களை தப்பு வைக்கிறதற்கு ஏதோ ஒரு சூழ்நிலையை கர்த்தர் வைத்திருந்ததற்காக இயேசுவே நன்றி என்று சொல்லிட்டு இதுவரையிலும் காப்பாற்றின கர்த்தர் இனிமேலும் நம்மை காப்பாற்ற வல்லவர். ரந்தல ரகதரல, கைகளை உயர்த்தி எனக்கு இறங்கும் ஆண்டவரேன்னு சொல்லிட்டே இருங்க. சொல்லுங்க, இறங்கும் ஆண்டவரே. இந்த வார்த்தை உங்களுடைய இருதயத்திலிருந்து வந்துட்டே இருக்கட்டும். எனக்கு இறங்கும் ஆண்டவரேன்னு சொல்லிட்டே இருங்க. சத்தமா சத்தமா கர்த்தருடைய இரக்கத்தை சம்பாதிச்சிருங்க. இந்த முதல் நாள் உபவாச ஜெபத்துல ஹalleluya, இந்த இரக்கம் செய்யும் வரை இந்த கூட்டத்துல கர்த்தர் உங்களுக்கு இறங்குவார், உங்க குடும்பத்துக்கு இறங்குவார், நம்முடைய தேசத்துக்கு பட்டணத்துக்கு இறங்குவார். இயேசுவே இறங்கும், இறங்கும் ஆண்டவரே, இறங்கும், இறங்கும் ஆண்டவரே, இறங்கும், இறங்கும் ஆண்டவரே, இறங்கும், 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 இறங்கும் ஆண்டவரே, இறங்கும், இறங்கும் ஆண்டவரே. உம்முடைய இரக்கத்தை எங்கள் மேல காண்பீங்க ஆண்டவரே. ஹalleluya. தேவகுமாரா, தேவகுமாரா, என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா, கொஞ்சம் நினைச்சிடுங்க. இப்ப அவரை பார்த்து சொல்லுங்க, நீங்க நினைச்சா, நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், ஆசீர்வாதம். ஓ ஜீசஸ், என்ன மறந்தா கேட்க கேட்க கர்த்தருடைய நீங்க தந்தலர சேகர லோத்தரோ லோத்தரோ தரோ. ஓ, எங்கே போவேனா தேவகுமாரா, 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 நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. உங்க இரக்கம் எங்களுக்கு கிடைச்சதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களுடைய குடும்பத்திற்கு கிடைச்சதற்காக நன்றி ஆண்டவரே. லோத்துக்கு மேல நீங்க வச்ச இரக்கம் எங்க மேல கிடைச்சதற்காக நன்றி ஆண்டவரே. மோசையின் மேல நீங்க வச்ச இரக்கம் எங்கள் மேல, ஓ ஹalleluya, எங்களுக்கு கிடைச்சதற்காக நன்றி ஆண்டவரே. நம்புறவங்க கரங்களை தட்டி கர்த்தர் அந்த இரக்கத்தை நமக்கு தந்ததற்காக கரங்களை தட்டி ஆமென். எங்களுக்கு அந்த இரக்கத்தை தந்ததற்காக நன்றி, 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 நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவன் நீரே ஐயா, நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவன் நீரே ஐயா, நீரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவன் நீரே ஐயா, நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவன் நீரே. அப்பா, அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். ஓ ஹalleluya. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே
கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. ஹalleluya. உம்மாலே எல்லாம் ஆகும். எஸ், என் தேவனாலே எல்லாம் ஆகும். என் தேவனாலே எல்லாம் ஆகும். அவருடைய இரக்கம் அதை செய்து முடிக்கும். அவருடைய இரக்கம் உங்களை காப்பாற்றும். அவருடைய இரக்கம் உங்களை பாதுகாக்கும். அவருடைய இரக்கம் உங்களை வெட்கப்படுத்த விடாது. அவருடைய இரக்கம் உங்களை மலை மேல கொண்டு வந்து நிக்க வைக்கும். Thank you Jesus. இந்த பட்டணத்துக்காக நாங்க திறப்புல நிக்கிறோம் ஆண்டவரே. இங்க கோயம்புத்தூர் பட்டணத்துக்காக திறப்புல நிக்கிறோம். எல்லாரும் அப்படியே ஒரு நிமிஷம் நம்முடைய பட்டணத்தினுடைய எழுப்புதலுக்காக ஆன்லைன்ல இருக்கிறவங்க கூட எங்களோட சேர்ந்து எங்க பட்டணத்திற்காக நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. எங்க பட்டணம் ஆண்டவருடைய இரக்கத்தை சம்பாதிச்சிடணும். நிறைய கொடுமைகள் நடந்து கொண்டே இருக்குது. 10,000 பேர் கொண்ட திருச்சபை ஒண்ணு கூட இல்ல. 1000 பேர் கொண்ட திருச்சபை 100 சபைக்கு மேல இல்ல. 50 லட்சம் ஜனங்களுக்கும் அதிகமா இருக்காங்களே. இயேசுவே, எங்களுடைய பட்டணத்தின் மேல உம்முடைய இரக்கத்தை காண்பீங்கப்பா. எங்களுடைய பட்டணத்துல உம்முடைய எழுப்புதல் வரட்டும் ஆண்டவரே. ஜனங்கள் மனம் திரும்புவார்களாக. ஜனங்கள் உம்மை தேடி வருவார்களாக. ஒரு எழுப்புதல் தீ இந்த 21 நாள் ஜெபம் முடியும் போது ஒரு எழுப்புதல் எங்களுடைய பட்டணத்திற்கு கட்டளையிடப்படுவதாக. அணியணியாய் அணியணியாய் வாலிபர்கள் கடந்து வரட்டும். பெரியவர்கள் கடந்து வரட்டும். அற்புதங்கள் நடக்கட்டும். சபைகள் பெருகட்டும். ஜீசஸ், சபைகள் பெருகட்டும். அந்த எழுப்புதலுக்கு எங்க கண்கள் காண போகிறதற்காய் நன்றி. இந்த 21 நாட்களும் இந்த இடத்தை ஜெபம் நடத்துவதற்காய் கொடுத்த இந்த ஜீசஸ் கால்ஸ் ஆண்டவரே, இந்த பெரிய நெட்வொர்க் ஐயாவே, அவங்க ஃபேமிலி எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இங்க ஒர்க் பண்ற எல்லாரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இன்னும் லட்சக்கணக்கான பேரை சந்திப்பதற்கு எங்களுடைய ஆர்கனைசேஷன் நீங்க நம்புறதற்காக ஸ்தோத்திரப்பா. நன்றியப்பா. இந்த முதல் நாள் கலந்து கொண்ட உங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவரே, இந்த இடத்துலையும் இன்னும் ஆன்லைனிலும் கலந்து கொண்ட உங்க பிள்ளைகளை மனசார நான் ஆசீர்வதிக்கிறேன். அவங்க நல்லா இருக்கணும். இன்னைக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை அவங்களுக்கு கண்டிப்பா நீங்க நிறைவேற்றணும். நன்றி அப்பா. அப்படியே நடக்கணும் ஆண்டவர். அவங்க அறியாம ஞானம் இல்லாம போய் விழுந்த காரியத்துல இருந்தெல்லாம் அவங்கள தூக்கி எடுக்கணும். உங்க இரக்கம் அவங்கள வெளியே கொண்டு வந்து நிறுத்தணும்பா. அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியாம இருக்கிற ஆபத்திலிருந்து அவங்களை காப்பாற்றுறதுக்கு ஒரு இரக்கத்தை நீங்க வெளிப்படுத்தணும் ஆண்டவர். இந்த 21 நாட்களும் தடையில்லாம நடக்கட்டும். தினம் தினம் ஜனங்கள் வந்து சேருவார்களாக. இந்த ஜெபம் இங்க நடக்குதுன்னு ஜனங்களுக்கெல்லாம் போய் சேரட்டும் ஆண்டவரே. இந்த கோயம்புத்தூர் பட்டணத்துல எந்தெந்த ஜனங்கள் தேவையோடு இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரையும் கொண்டு வாங்க ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி. எங்க திருச்சபைக்கு சொந்த இடத்துக்காக நாங்க பிரயாசப்பட்டுட்டே இருக்கிறோம். இன்னும் எங்களுக்கு டிசம்பர் வரைக்கும் தான்ப்பா டைம் இருக்குது. அதுக்குள்ள கர்த்தருடைய இரக்கம் அந்த இடத்துல திரும்பட்டும் ஆண்டவரே, திரும்பட்டும் ஆண்டவரே. எங்களுடைய பாத்திரத்தை நிரம்பி வழிய பண்ணுங்கப்பா. எங்களுடைய தேவைகளை சந்திக்க பண்ணுங்கப்பா. மிச்சம் எடுக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த ஊழியத்தை நேசிக்கிற, கொடுக்கிற, ஜெபிக்கிற, என்னோடு கூட இருந்து இந்த ஊழியத்தில் கலந்து கொள்கிறேன் ஒவ்வொருவரையும் மனசார ஆசீர்வதிக்கிறேன். உங்க கிருபையின் கரங்களிலே தாழ்த்துறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்ம நீரோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.